நீங்கள் வேற ரூட் எடுத்தீங்கன்னா கூட ஷார்ட்கட்லாம் கிடையாது, சுற்றி தான் போகிற மாதிரி இருக்கும். அப்படி இருக்கிறப்ப செந்தில் பாலாஜி அவர்கள் எப்படி இந்த சம்பவம் அரங்கேறின காமன் நேரத்திலேயே அரசு மருத்துவமனைக்கு போய் சேர்ந்தாரு. அதுவும் லைவ் ஸ்ட்ரீம் ஃபேஸ்புக்கில் ஆன் பண்ணிட்டு மக்களுக்கு ஹெல்ப் பண்ணுறத காட்ட ஆரம்பிச்சார் அப்படின்ட்டு ஒரு கேள்வி. பலதரப்பட்ட மக்கள் நேற்றிருந்து இந்த கேள்வியை எழுப்பிக்கிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் இன்னொரு சஸ்பீஷியஸான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தா, அவ்வளவு சீக்கிரமாக நிறைய மீடியா ஸ்ட்ரீமிங் பிளாட்ஃபார்ம்ஸ் நிறைய ஊடகங்கள் செயல்பட ஆரம்பிச்சதை நம்மளால் பார்க்க முடிஞ்சுது. அதாவது கிட்டத்தட்ட 8 to 8:30 மணிக்குள்ளவே இந்த நியூஸ் வெகுமட்டாக பரவ ஆரம்பிச்சுது. இதுக்கு முன்னாடியே நிறைய ஸ்டாம்பேட் சிச்சுவேஷன்ஸ் நம்ம பார்த்துருப்போம். சென்னையில் அந்த ஏர் ஷோ அப்போ நடந்தப்போ ஒரு ஸ்டாம்பேட் சிச்சுவேஷன் ஆச்சு. அப்போ எத்தனை பேர் இறந்துருக்காங்க அப்படின்றதே கிட்டத்தட்ட எப்போ ஊர்ஜிதமாச்சு அப்படின்னா ஈவினிங்க்கு மேலே தான். அன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை காலையில் அந்த ஷோ நடந்துச்சு. எத்தனை பேர்லாம் இறந்துருக்காங்க அப்படின்ட்டு ஈவினிங்க்கு மேலே தான் வெளியவே 5 பேர்கிட்ட மரணம் அப்படின்றது. பட் ஆனால் இங்கே இந்த நியூஸ் கால்ஸ் தொடர்ந்து ஃப்ளாஷ் ஆகிட்டே இருந்திருக்கு. அடுத்தடுத்து இதை பற்றின அந்த ஃபோக்கஸ்டான அந்த நியூஸ் தொடர்ந்து ட்ராவல் ஆகிட்டே இருந்திருக்கு. ப்ரெஸ் அண்ட் மீடியாவால் கூட உடனே அந்த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்க முடியாது அப்படின்றது தான் கரூர்வாசிகள் எல்லாருமே சொல்லக்கூடிய தகவலாகவே இருக்குது. அதாவது நீங்கள் எப்படினாலுமே அது கூட்டமான ஒரு சிச்சுவேஷன் தான். அந்த ஸ்டாம்பேட் விஜய் அவர்கள் அந்த பரப்புரை மேற்கொண்ட அந்த ஏரியா.